ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. உங்களோட கரத்துல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, அவங்க உங்களுக்கு முன்பாக தாழ்மையாவையும் உங்கள் தேவ பயத்தோடு நடப்பதற்கு அவங்களுக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே அவங்களுக்கு காலை நேரமா இருந்தாலும் அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எங்கிருந்து வந்து உங்களை வார்த்தையில கொண்டு வர்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு புதிதான அபிஷேகத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து புதிதான வார்த்தையின் மூலமாக நீங்க எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்காக நாங்க உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறோம். அப்பா, நாங்க மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமைக்கு உங்களுக்கென்று மனதாழ்மையோட உங்களே நாங்கள் உயர்த்துவதற்கு உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு தந்த இந்த மகா பிரிதான சிலாக்கியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, கர்த்தரே உம்முடன் தேவனுடைய ஆவினால மட்டுமே சகலதும் செய்யக்கூடியதா இருக்கிறது. அப்படியே நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. யாவையும் ஆசீர்வதிங்க அப்பா. நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்க போற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தி சிறிய பாதையில பாடி அப்படி நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இயேசுவின் மூலமின் பிதாவே. நன்றி இயேசுவே. ஆமென் ஆமென். ஆமென். கர்த்தர் பெரியவர், நல்லவர். அப்பொழுதும் அவர் பெரியவராகவே இருந்து நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். அவர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறபடியா நாங்க அவருடைய நிழலில் தங்கி இருக்கும் பொழுது எங்களுக்கு சகலதும் கர்த்தர் நன்மையாக செய்து முடிப்பார். ஆமென். ரோமர் 8:28 கூறுறது, என்ன விதமான தீமையான சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் எங்கள் யாவற்றையும் நன்மையாக அவருடைய அழைக்கப்பட்ட அழைப்பின்படி யாவரின் நன்மையாக நடத்துவார். நன்மையாக சகலத்தையும் கொடுத்து எங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி நன்றி. இந்த சிறிய பாடலை பாடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்தன் கண் எந்தன் கண்மலை எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். இந்த தேங்க்ஸ் கிவிங்
நாட்கள்ல கர்த்தர் எங்களை எப்படி அழைத்தார், எதற்காக வேண்டி அழைத்தார், எதற்காக வேண்டி நாங்க தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை நாங்க ஒரு சிறு நேரம் சிந்தித்து அவர்களை கர்த்தரை நாங்க நன்றியுள்ள உள்ளத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நாங்க கடமைப்பட்டுள்ளோம். அவரது அழைப்பு பெரிதான அழைப்பு. அவர் அவர் எந்தெந்த ஆக்களுக்கு எப்படிப்பட்ட ஈவை கொடுத்தாரோ அந்த ஈவை கொடுத்த ஈவின்படி கர்த்தரை நாங்கள் நம்பி அவருடைய பாதத்தடியில் இருக்கும் பொழுது பீ ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட் என்று கூறும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமாக அவருடைய வெளிப்படுத்தலை கொடுத்து எங்கள் யாவரையும் வழிநடத்த வல்லவர் நிறைந்த தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம். ஆமென், ஆமென், ஆமென்.